செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு 11 கோடியே 5 லட்சம் செலவில் புதிதாக வாங்கப்பட்ட MRI ஸ்கேன் கருவியை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டு இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தினையொட்டி புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் விரைவில் இலவச அரிசி தரப்படும். அதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தரப்படும். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளதால் எங்களுக்கு தேவையான நிதியை எப்போது மத்திய அரசு தரும். பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் சந்திப்போம். புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் தான் உள்ளது. டெங்கு மட்டுமல்லாமல் இதர காய்ச்சல்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். கொசு மருந்து தெளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அனைத்து துறைகளும் தற்போது இணைந்து பணியாற்றுகின்றனர். சுகாதாரத்துறை இயக்குநர் விரைவில் நியமிக்கப்படுவார். மக்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்புள்ளது என்றார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த 27/7/2023 அன்று நடத்தப்பட்ட இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 131 பேர்களும், 23/7/2023 அன்று நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 255 பேர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் சிலர் அப்பணியில் சேராததால் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 20 நபர்களுக்கு இளநிலை எழுத்தர் பதவிக்கும் மற்றும் 3 நபர்களுக்கு மேல்நிலை எழுத்தர் பதவிக்கும் இன்று நண்பகல் 12:30 மணியளவில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் பணியாணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க. ஜெயக்குமார், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் செயலர் திரு ஆர். கேசவன், சார்பு செயலர்கள் திரு எம். கண்ணன், திரு வி. ஜெய்சங்கர் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு 11 கோடியே 5 லட்சம் செலவில் புதிதாக வாங்கப்பட்ட MRI ஸ்கேன் கருவியை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டு இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாததால் காரைக்கால் மக்கள் விபத்து உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தஞ்சாவூர் அல்லது புதுச்சேரியை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்த நிலையில் இங்கு அதிநவீன ஸ்கேன் கருவிகளை நிறுவ பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து ரூபாய் 11 கோடியே 5 லட்சம் செலவில் அதிநவீன MRI ஸ்கேன் வாங்கப்பட்டது. இதனை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை அமைச்சர் திருமுருகன் நேரில் சென்று பார்வையிட்டு MRI ஸ்கேன் இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு 2 MRI ஸ்கேன் இயந்திரங்கள் 23 கோடி செலவில் வாங்கப்பட்டதாகவும், இதில் காரைக்காலுக்கு 11 கோடியே 5 லட்சம் எனவும், இந்த MRI ஸ்கேன் இயந்திரம் செயல்பாட்டுக்கு வர 40 நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பின்னர் CT ஸ்கேன், எக்ஸ்ரே மற்றும் மேமோகிராம் இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 MRI ஸ்கேன் இயந்திரமானது இந்த ஆண்டு நிறுவப்பட உள்ளது. அதுல இந்த காரைக்கால் மாவட்டத்தில் இன்னைக்கு அதுக்கான கருவிகள்லாம் இறக்கப்பட்டிருக்கு. இன்னும் மற்ற நடைமுறைக்கு வருவதற்கு இன்னொரு 40 நாள் அவகாசம் தேவைப்படுங்கிறத டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தில் MRI கருவி நம்முடைய மாவட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும். எந்த ஒரு வைத்திய முறைக்கும் இன்னைக்கு இன்றியமையாத MRIங்கிறது இருக்கிறதுனால இந்த கருவி எங்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கு நாங்கள் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் CT ஸ்கேனும்
விரைவில் வரதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ரே மிஷினும் மேமோகிராம் மிஷினும் வரதுக்கு இருக்குது. இன்னும் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் ஏழை மக்களும் மற்றும் அனைவரும் பயன்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான ஒரு தரமிக்க ஒரு மருத்துவமனையாக நம்முடைய காரைக்கால் மாவட்ட மருத்துவமனை திகழும் என்பது எந்த ஒரு அச்சமும் இல்லை. இது 2 மிஷின் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் வாங்கப்பட்டு 23 கோடிக்கு நம்முடைய காரைக்கால் மாவட்டத்துக்கு வந்தபோது 11.5 கோடி மதிப்பில் வாங்கப்பட்டது. வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நேற்று மதியம் டீ கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் எதிரொலியாக நேற்றிரவு வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். அப்போது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள், சந்தேகத்துக்கிடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் பத்துக்கண்ணு பகுதியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களிடம் விசாரணை நடத்தினர். சாலைகளில் வைக்கும் சட்டவிரோத பேனர்களை முறைப்படுத்தும் வகையில் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்து புதுச்சேரி நகராட்சி வரைவு விதிகளை வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி நகர சாலைகளில் பேனர்களை வைப்பதை ஒழுங்குபடுத்த புதுச்சேரி நகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக வரைவு விதிகளை பல்வேறு திருத்தங்களுடன் கொண்டு வந்துள்ளது. பேனர்கள் அச்சடிக்கும் போது அதன் கீழ்ப்பகுதியில் பேனர் அனுமதிக்கப்பட்ட நாள், அனுமதி எண், அனுமதி அளிக்கப்பட்ட அளவின் விவரம் மற்றும் அனுமதி வழங்கப்பட்ட கால அவகாசம், பேனர் தயார் செய்த கடையின் பெயர் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். நகராட்சியின் அனுமதி பெறாத பேனர்களை அச்சடித்தால் பிரிண்டிங் கடைகளில் வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும். அரசு அனுமதியுடன் சாலைகளில் விளம்பர தட்டி வைக்கும் நிறுவனங்கள் 3ஆம் நம்பர் காப்பீட்டு திட்டம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என புதிய விதிகளை அதிரடியாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பேனர்கள் கட்டடம், நிலம், மனைகளில் இருந்தால் அந்த விளம்பரத்தை அகற்றிவிட்டு அதற்கான செலவும் தனியார் நிலம் மற்றும் குத்தகைதாரர் உட்பட நிலத்தின் உரிமையாளர்களிடமிருந்து அல்லது ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும், ஓய்வூதிய மாற்றத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுப்பணித்துறையில் குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாது தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான 99 ஜூனியர் இன்ஜினியர், 69 ஓவர்சீர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது. அதில் மொத்தம் 1800 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், பொதுப்பணித்துறை ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சீர் பணியிடங்களுக்கு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் தாள், மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை 2ஆம் தாள் தேர்வு நடக்கிறது.
இதற்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் விரைவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மறைந்த அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவில் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏழை எளிய மாணவர்கள் மக்களுக்கு சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் மறைந்த பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது. மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில கழக செயலாளர் அன்பழகன், அம்மா பேரவை செயலரும் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க 5 சைக்கிள்களும், ஏழை சலவை தொழிலாளி 3 பேருக்கு சலவை பெட்டியும் மற்றும் ஏழை எளியவருக்கு 3 தையல் மிஷின் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கைக்கடிகாரம் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது. மேலும் தொகுதி கழக நிர்வாகிகளுக்கும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டும் வழங்கப்பட்டது. தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், நகர கழக செயலாளர் அன்பழக உடையார், முன்னாள் எம்எல்ஏ ராஜாராம், மாநில இணை செயலாளர் வீரம்மாள், மாநில துணை செயலாளர் நாவுக்கரசு, PL கணேசன், குமுதன், அம்மா பேரவை செயலாளர் துத்துக்கேணி பாஸ்கர், மாநில துணை செயலாளர் கணேசன், கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, தொகுதி தலைவர் ராஜேந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்கு முன்பு தூர்வார அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலம் சேதராப்பட்டில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியை சரியாக தூர்வாராததால் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக ஆகாய தாமரை பாசிகள் வளர்ந்து ஆக்கிரமித்துள்ளன. இதனால் தண்ணீர் மாசடைந்து வருகிறது. இந்த தண்ணீரை விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளது. இதற்கிடையே சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுநீர் இந்த பெரிய ஏரியில் விடப்படுவதால் கூவமாக மாறுகிறது. இதனால் அடிக்கடி மீன்கள் ஏரியில் செத்து மிதக்கின்றன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்குள் தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பக்கிரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, சந்திராயன் 3 படைத்த சாதனை, மனித உடல் மண்டலங்களின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் சார்ந்த மாணவர்களின் படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாணவர் ஒருவர் செய்திருந்த நுண்ணோக்கி காண்போரை கவரும் விதமாக இருந்தது. இக்கண்காட்சியை திருவெட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கோ ராஜு நடுவராக இருந்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே கண்மணி தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியை அறிவியல் ஆசிரியர்கள் சுந்தரமதி மற்றும் வினோத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அறிவியல் படைப்புகளை கண்காட்சிக்கு வைத்திருந்தனர். இதர மாணவர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அதன் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு 11 கோடியே 5 லட்சம் செலவில் புதிதாக வாங்கப்பட்ட MRI ஸ்கேன் கருவியை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டு இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.